இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பூகம்பமாக இருக்க போதா இல்லை ஒரு புஸ்வானமாக போதா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இப்போ இந்த ஒரு போர்ஷன் நடக்கும் போது இந்த ட்ராக்லேயே இருக்குது. என்னன்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வீட்டில் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. இல்லை அதுக்கு வச்சு அதிகபட்சம் போனால் கோயிலுக்கு போய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது கூட எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் மண்டபத்தில் வச்சு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இவ்வளோ பெருசாக வச்சு அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகையை போட்டு விட்டு அப்படியே கேரளா ஸ்டைலில் ஒரு பொண்ணும், இன்னொரு பொண்ணு மலேசியாவிலேருந்து அவங்க அப்பா வராது கப்ஸா விட்டுட்டு கதை விட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணும், இதில் வேறு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் ஆட்கள்லாம் வேறு உட்கார வச்சு அப்படியே ஜூஸெல்லாம் கொடுத்து அப்படியே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தால், ஏன்னா சின்னதாக வீட்டில் நடந்து சண்டை நடந்தால் அது வேறு, அதை சரி ஓகே விடுப்பா வாப்பா அப்படின்னு பிரிச்சுருவாங்க. ஆனால் இதே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இத்தனை பேர் இருக்கிற இடத்த வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு, சண்டையாகிடுச்சு அப்படின்னா இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ரோஹிணியுடைய கணக்கும் சரி, சுதா வாசுதேவனுடைய கணக்கும் சரி. இவங்களுடைய கணக்குக்கெல்லாம் ஆப்பு வைக்க போகிறது யார்? இல்லை முத்து நிஜமாவே பலிகடாயிட போகிறாராம். முத்து அவங்க அப்பாவை ஏதாச்சும் அவமானப்படுத்துறது செய்யும் போது அமைதியாக இருந்துட்டு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் போட்ட பிளான், அதாவது 2 பேரை வர வச்சு அண்ணாமலையை அவமானப்படுத்துறது, மேடை ஏறும் பொழுது அண்ணாமலையை ஃபோட்டோ எடுக்க விடாமல் இருக்கிறது, தள்ளி நிலுப்பா அப்படிங்கிறது, ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஏதாச்சும் பண்ணுறது, இல்லை சொந்தக்காரங்க ஏதாச்சும் கிண்டல் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை விட்டு நீயே சும்மா ஏதோ இன்ஜின் டிரைவராக இருந்தேன் அவன் தானே நீ அப்படிங்கிற மாதிரி மரியாதை எல்லாம் பேசுறது, இந்த மாதிரி எத்தனை வேலைகள் செஞ்சாலும் அந்த இடத்துலலாம் அண்ணாமலை இந்த விஷயத்தை முத்து காது கேட்டாங்க, இல்லை முத்துக்கு தெரியாமல், முத்துக்கு தெரிஞ்சால் கூட முத்துவை கண்ட்ரோல் பண்ணி மீனாவும் அண்ணாமலையும் சேர்ந்து பண்ணி அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணேன். இன்னொரு பக்கம் குடிக்கிறதுக்காக ஒருத்தர் ரொம்பவே இவரை டெம்ப்ட் பண்ணி பின்னாடியே அந்த ரோஹிணி அனுப்பின ஆள் அப்படியே பாட்டில் வச்சுட்டு நீட்டி குடிப்பா ஒரு ரவுண்டு தானப்பா, என்னப்பா என்ன வேணுமா ப்ரோ, என்னஜி வேணுமா என்னம்மா அப்படின்னு சொல்லி எதையாச்சும் கேட்டு ஒரு கப்பில் ஊற்றி குடுக்கலாம் வச்சு பார்த்தாலுமே முத்து அங்கேயும் குடிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக அவங்க அம்மாவை அவமானப்படுத்திட்டாங்க தெரியாமல், இப்போ இந்த துளசி மாலை சண்டை நினச்சலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா தெரியாமல் நடக்காது. அந்த இடத்துல டக்குன்னு இவர் கோவப்பட்டு எதையாச்சும் பேச, அதாவது இவங்க போட்ட வலையிலலாம் சிக்காமல் தனக்குத்தானே ஒரு ஆப்பை இவரே வச்சு பலார்னு சொல்லி ஏற்கனவே வாசுதேவன் அடித்தார், ஒரு அடி சரியான அடி ஒன்று அடித்தார். இந்த ரவியை அடிச்சிட்டாங்க, ஆள் வச்சு அடித்தார், இவர் தான் தெரிஞ்சவனா வீடு பூந்து போய் அடித்தார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து திருப்பி இங்கே எல்லாரும் முன்னாடியே அடிச்சிட்டார் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியில் திருப்பி முத்து மேலே தான் பழி விடும். நம்ம முத்து தப்பிச்சிட்டாரு போல, எல்லா இடத்துலையும் தப்பிச்சிட்டாரு, நல்லா இருக்காரு, இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படிலாம் இல்லைங்க, முத்து சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வச்சுருவாங்கன்னா நம்ம கொஞ்சம் வீதியாக தான் இருக்குது. அப்படி நடந்தால் இதையே காரணமாக வச்சு ரவியும் சுதியும் வீட்டை விட்டு போக, ரோஹிணி தன்னுடைய அப்பா கூட்டு வர தேவையில்லைன்னு அந்த இருந்தேன், நான் கூட்டலான் இருந்தேன், இந்த முத்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற இடத்த கூட்டம் தான் எங்கள் அப்பா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாரு, நான் கூப்பிடல, அவங்க அப்பாவை போக சொல்லிட்டேன், திருப்பி கதை விட்டுட்டேன், அவரே ரொம்ப கோவப்பட்டார்னு ஓவர் இதெல்லாம் பேச இவனை இப்போ உடனடியாக வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு விஜயா கொந்தளிக்கிற சம்பவமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் எப்படி போகுது இந்த கதை நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா